தானென்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நானென்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கோனென்ற குடிலெல்லாம் இருளாய் செய்து கண்ணை கட்டிட்டாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்துல எப்படி இருக்க போகுது சார்? திடீர் மாற்றம், உங்களை வேகப்படுத்துறார். போதும், பொறுத்து இருந்தது போதும், அமைதியா இருந்தது. ஒரு முடிவை ரொம்ப வேகமா செய்யக்கூடிய மேஷராசி அந்த முடிவை செயல்படுத்த முடியாம தடுமாறிட்டு இருந்தாங்க. இந்த போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆடி முடியட்டும் ஆவணி முடியட்டும் பாக்குறோம். ஒரு இடமாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு அந்த வாகனத்திற்கு தகுந்த சூழல்கள், ஒரு வாகனம் நிப்பாட்டுறதுலேயே பிரச்சனை வந்துச்சுங்க. ஆரோக்கியத்துல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வழி போனா இன்னொரு வழி அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வழி பிறக்குமா சார்? வலியும் பிறக்கும், வலியும் நிவர்க்கும். இதனால் வலியவே தாங்கிக்கிட்டு அந்த வலியவே பழகிருச்சு ஒரு கட்டத்துலங்கிற மாதிரி. நூற்றி 37 நாட்கள், ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை சனி வக்ர பெயர்ச்சி காலம் நடைபெறுகிறது. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி 2026 நிகழ இருக்கு. இந்த வக்ர பெயர்ச்சி யாருக்கு என்னென்ன ராஜயோகத்தை தரப்போது, யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவா சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு சனி பகவான் வக்ரம் அடையும் போது ராஜயோகத்தை தருவார் அப்படின்னு. நான் டைரக்டாவே கேட்கிறேன், எந்தெந்த ராசிகளுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ராஜயோகத்தை தரப்போகுது? டைரக்டா கேட்டாலும் இன்டைரக்டா கேட்டாலும் சனி பகவான் நேர்மையான ஒரு கிரகமா இருக்கிறதுனால யோகமான பலன்களே ரொம்ப டைரக்டாவே செய்யக்கூடியவர். கெடுதலான பலன்களையும் இன்டைரக்டா செய்ய மாட்டார். ரொம்ப நேர்மடியா டைரக்டா செய்யக்கூடியவர் தான். அதனால பொதுவாக சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது நமக்கு விபத்துகள், கண்டங்கள், தடைகள், வழக்குகள் இதைத்தான் மேக்சிமம் சொல்லுவாங்க. ஒரு சில ராசிகளுக்கு சில அமைப்புகளில் சனி பகவான் உட்காரும் பொழுது பெரிய ராஜயோகங்களை கொடுப்பார். அதில் அந்த ராஜயோகங்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாத இருக்கும். என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் கூட அந்த சனி பகவான் வக்ரமாகும் போது சில நல்ல பலன்களை, ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி ஒரு மாற்றத்தை, ஒரு ராஜயோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசிகளில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள். அவங்களுக்கு விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 7ரை சனியில் விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் ஏற்கனவே அவர்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய விரய செலவுகளை, அலைச்சல் திருச்சல்களை, வழக்குகளை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி திடீர்னு ஒரு ராஜயோகம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், அந்த வக்ரமாகக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பார்க்கிறதும் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் லாபஸ்தானாதிபதியா 10ஆம் இடத்திற்கு தொழிலுக்குரியவரும் சனி பகவான் தான், லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அவரே பாவகிரகமாகவும் வர்றாரு. அப்படி வரக்கூடிய சனி பகவான் 12 மறைந்து வக்ரமாகி பாருங்க, பாதகாதிபதி கெட்டு போகிறார். மேஷத்திற்கு கெடுதிகள் பல தந்திடுவார் கதிரோன் பிள்ளை, அகம்பொருள் நிலமும் ஈந்தால் அவள் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு, கேளப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனை கேந்திரமும் கூடாதப்பாங்கிறார். சனி பகவான் மேஷத்திற்கு கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது. கெடுத்துவிடும். அவர் 6, 8, 12 மறையணும். அப்போ மறைஞ்சிடுறார். இன்னொரு பங்கு வக்ரம் பெறுகிறார். அது இன்னொரு பங்கு சிறப்பு. அதை விட என்ன நீட்டிங்கன்னா, உச்ச குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை இந்த வக்ரகாலம் நடக்குது. சரி, எங்கே நடக்குது இந்த வக்ரகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ளேயே நடக்குது. பொதுவாக வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ராசியை கடந்து பின்ன போய் திரும்ப சனிவான் கும்பத்துக்கு போயிட்டு அப்புறம் மீனத்துக்கு வருவாருங்கிற மாதிரி சில சமயங்களில் ராசிக்குள்ளேயே நடக்கும். அப்படி ஒரு அற்புத காலம் தான் இந்த தடவை மீன ராசிக்குள்ளேயே நடக்க போகுது. அப்போ அந்த சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் இருக்கக்கூடிய சுமார் அந்த 4.5 மாத காலங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலங்களும், அதே போல மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றங்களும் இவங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கும் போது இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்போ விரய சனிங்கிறதுனால தொழிலில் முடக்கம் இருக்கிறதா பல மேஷ ராசிக்காரர்கள் சொல்றதை கேட்க முடியுது. நல்ல மாற்றம் எதிர்பார்க்கலாமா? தொழில் விஷயம்னு பண்ணும்போது மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் எல்லாம் சனி பகவானுடைய அமைப்பினால முடங்கி போய் கிடந்தது இவ்வளோ காலம். லாபம் வர வேண்டிய பணம் அங்கேயே வர முடியாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. ஒரு தொழிலில் இருக்கிறவங்க, தொழில் மாற்றம், தொழில்னா வேலையில் இருக்கிறவங்க, ஜாப்ல ஏதாவது மாற்றம் வருமா, நமக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் கிடைக்குமா,
ப்ரொமோஷன் எப்போ இருக்குது, அது ஏன் டிலே ஆகுது, அதுக்காக அப்ளை பண்ணலாமா, இல்லை இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறோமா, ஏதாவது கொஞ்சம் சம்பள உயர்வுன்னு கேட்டால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, அல்லது ப்ரொமோஷனை பற்றி யோசித்தோம்னாலே ஏதாவது வில்லங்கம் வந்துருமா, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு போனால் வேறு வேலை கிடைக்காம போயிடுமா, அல்லது இதை மட்டுமே நம்ம கொஞ்ச நாளைக்கு தக்க வச்சுக்கிட்டு இருப்போமா, நிறைய இதை வச்சு இஎம்ஐ கடன் அதுன்னு ஏற்படுத்திக்கிட்டோமே, இதுவுமே கையை விட்டு போகிற மாதிரி இருக்கு. இப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாம் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். குழப்பம் தீரும், புது ஐடியா சக்ஸஸ் ஆகும், புது முயற்சிகள் வெற்றி பெறும். ஏற்கனவே இவர்கள் போட்டிருந்த திட்டங்கள் பெண்டிங்கில் இருக்குது பாருங்க, ரொம்ப நாளாக இதை அப்ளை பண்ணால் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் பாருங்க, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வக்ர காலங்களில் மேஷராசிக்காரர்கள் துணிஞ்சு இறங்கலாம். ஒரு முடிவை ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய மேஷராசி அந்த முடிவை செயல்படுத்த முடியாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த முடிவை வேலையில் விஷயங்களில் முடிவெடுக்கலாம், ஒரு புதிய இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து வேறு நாடுகள் போகிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுக்கலாம், அங்கேயே குடியுரிமை வாங்கக்கூடிய விஷயங்களில் முடிவெடுக்கலாம். பொதுவாக ஒரு விரயம் ஆயிடுமோ செலவாயிருமோன்னு பயந்த இடத்துல இந்த விரயம் சுப விரயமாக நடக்க போகுது. உச்சகுருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு ஆறுதலான செய்தி கிடைக்க போகுது, லாபம் கிடைக்க போகுது. அப்படிங்கிற ஒரு நல்ல அம்சங்கள் மேஷத்திற்கு காத்திருக்கு. மேஷராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? பொதுவாக குரு பார்வை நல்லா இருக்கு அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸோடைய growth நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? மேஷராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் பாக்கிய கிரகம், அவர் தான் புகழ் கிரகம். 12ஆம் இடம் வெளிநாடையும் குறிக்கக்கூடியவர் அவர் தான், விரயத்தை சுப விரயங்களை சொல்லக்கூடியவர் தான். 4வது பாகத்திலே இருக்கிறார். 4ஆம் பாகங்கிறது உயர்கல்வியை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு படிப்பு தடை ஏற்பட்டிருக்கு, உயர்கல்விக்கு போகிறாங்க அல்லது இடம் மாறி போய் மேலே படிக்க போகிறாங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரசனி காலம் முயற்சி பண்ணக்கூடிய விஷயம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த இடத்துல நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், பல நாள் இருக்கக்கூடிய அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சில மாற்றங்கள் கல்வி ரீதியாக உயர் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அற்புதமாக கிடைக்கும். இதை ரொம்ப சாதகமாக நுணுக்கமாக மேஷராசிக்காரர்கள் 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு அற்புதமான உச்சகுருவினுடைய பார்வையில் வக்ர சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் கல்வி தடை நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்பட்டு புதுவிதமான புதிய அனுபவங்களை பெற்று புதிய பட்டய படிப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொன்னான காலம். அதனால் கல்வி தடை நீங்கக்கூடிய உன்னத காலம்னு சொல்லலாம். பொதுவாக 7.5 சனி காலங்களில் விபத்துகள், அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் முதியவர்களுக்குலாம் எப்படி சார்? நிச்சயமா ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்கிறது அந்த வயோதிகத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் கூட அதை கவனிக்காமல் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கேர் பண்ணாமல் ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகாமல் இருக்கிறாங்க, அல்லது மருந்து எடுத்துக்கிறோம் அது சரியானபடியில் வேலை செய்யலை, ஒரே கால் வலிங்க, 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து அது ஜாயிண்ட் பெயினும் பயங்கரமாக இருக்குது, குதிங்கால வைக்க முடியல, கீழே வைக்க முடியல, சும்மா நடந்து போயிட்டுருக்கேன் வலிக்கு விழுகிற மாதிரி இருக்குது, அது மாதிரி ஒரு உடல் உபாதைகள் அசதியாக இருக்குது, மந்தமாக இருக்குது, தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவே முடியல, ஆனாலும் வேலைகள்லாம் செய்து தான் ஆக வேண்டியிருக்கு, இங்கேயும் பார்த்துட்டு வேலைக்கும் போக வேண்டியிருக்கு, ஒரு வருத்தத்தோடு பயணப்பட்டுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு, அதுலேயும் முதுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வக்ரசனி உன்னுடைய நோய்க்கு நான் தீர்வு தரேன், ஒரு சரியான மருத்துவம் கொடுக்குறேன், இந்த மருந்தை வேலை செய்ய வைக்கிறேன், இந்த பயணத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு வெட்டி அலைச்சலை கொடுக்கல, நீ போகிற காரியம் ஜெயிக்க போகுது, நீங்கள் போகக்கூடிய அந்த காரியங்களில் ஜெயிச்சுட்டு தான் வரப்போகிறீங்க, தடைகள் நீங்க போகுது, உங்கள் மன வருத்தம்லாம் குறைய போகுது, முதுமையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போகுது, யாரோ ஒருத்தர் ஒரு உங்களுடைய பேரன் பேத்தி எங்கேயோ இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், உங்கள் நண்பர் ஒரு பார்க்கில் ஒரு பொது இடத்துல பழகின நண்பர் பாப்பா போகலாம் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆதரவு இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்திற்கு மேஷராசிக்காரர்களுக்கு பணவரவு, தொழில் தடை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள், உயர்கல்வி ஸ்தானங்கள் போன்ற அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சியாக வக்ர சனி பகவானுடைய காலம் அவர்களுக்கு இருக்க போது. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2026ஆவது வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை அவருடைய வக்ர காலம் மீனராசிக்குள்ளாகவே நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி 2026ல என்னென்ன நல்ல பலன்கள்லாம் காத்துட்டு இருக்கு சார்? பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் ஜூலை மாதம் 26லிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஏற்கனவே இவர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது பாவகத்தில் இருக்கிறார். இப்போ வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான் கும்பத்துக்கு வரப்போறாரா, ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரா, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானோட இணைய போறாரா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கலாம். ஏன்னா சனி பகவானும் ராகுவும் இணையும் பொழுது ஏதாவது சிரமங்கள் சிக்கல்கள் வருமா, 2 பாவ கிரகங்கள் சேரும்போது அப்படின்ற ஒரு யோசனை. ஏன்னா விருச்சகத்திற்கு சனி பகவான் கேந்திரத்தில் அமரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் கும்பத்திற்கு வரலை, சனி பகவான் ரொம்ப ரேராக மீனராசிக்குள்ளேயே இந்த வருடம் வக்ரம் அடைகிறார். ராகு பகவானை நெருங்குவார், ஆனால் ராகுவை போய் தொடமாட்டார். அப்போ இந்த சனி பகவான் மீனத்துக்குள்ளேயே வக்ரகாலமாக இருக்கக்கூடிய அந்த 4.5 மாத காலங்கள்
விருச்சிகத்திற்கு சனி பகவான் 3-4 கூடையவனாக வர்றாரு. அப்போ ஒரு பகை கிரகம் செவ்வாய் பகவானுக்கு நன்மைகள் செய்யாத ஒரு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும் பொழுது எதிரியின் கையில் ஆயுதம் இல்லாத நிலை. அப்போ அவர்களுக்கு முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடங்கிறது ஒரு முயற்சி, அது சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதில் பெண்டிங்கான காரியங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடம் வீடு, ரொம்ப நாளாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாற்றம் நடக்கணும். ஏற்கனவே ராகு இருக்கும்போது அதிரடியான மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள். ராகு வந்து புதுமையான நபர்களை அறிமுகப்படுத்துவது, புதிய வாழ்க்கை முறையை கொடுப்பது, புதிய சூழலை ஏற்படுத்துறது. அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து இந்த இடத்துல வக்ரம் பெற்ற சனீஸ்வரரை விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு ராசியையும் பார்த்து, அந்த ராசிக்கு திரிகோண பாகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் தனது 9வது பார்வையாக குரு பார்த்து, ராசியை 5வது பார்வையாக பார்க்க, அந்த ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலே வக்ரச்சனியாக அமர, அவருக்கு 12ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர, ராகு பகவானுக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் அட, இந்த ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்க போது. நிறையா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கா. இந்த போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆடி முடியட்டும் ஆவணி முடியட்டும்னு பார்க்குறோம், ஒரு கிடைக்குமான்னு பார்க்குறோம். இதை விட நல்ல வீடாக என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இதிலே இருக்கோம். ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு போன தடவை அர்த்தாஷ்டம சனினாங்க, இப்போ 5க்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குனாங்க. அதுலேயும் 5ஆம் இடம் என்று சொல்வது குழந்தைகள் நலனை குறிக்கக்கூடியது. ரொம்ப நாளாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதங்கள் இருக்குது. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், சக்ஸஸ் நடக்கலை, திரும்ப ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ச்சியாக வர சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, பணம் தான் விரயமாகுது, நேரம் தான் விரயமாகுது, வேலைக்கு போக முடியல. இந்த சூழல்களெல்லாம் மாறி அமையக்கூடிய ஒரு பொன்னான காலமாக வக்ரசனி காலம் இருக்குது. ஸோ தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்ப்பதனாலும், அங்கே வக்ரசனீஸ்வர பகவானை குரு உச்சகுரு பார்ப்பதனாலும், ராசியை உச்சகுரு பார்ப்பதனாலும் விருச்சகத்திற்கு மேன்மையான யோகம் உண்டு. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு டவுட் வருது சார். அப்போ கேது பகவான் 10ஆம் இடத்துல இருப்பார்ல, ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்கள்ல எப்படி இருக்கு? ராகு பகவான் வந்து வக்ர சனீஸ்வர பகவானுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, கேது பகவான் வக்ர சனீஸ்வரருக்கு 6ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறார். அவர் வாட்டில் இருந்துட்டு இருப்பார். அவரை பொறுத்தவரையும் அவருடைய தசா புத்திகள் வரும்பொழுது பெரிய டாமினேட் பண்ணுவார். ஆனால் உச்சகுரு பகவானுடைய பார்வை வக்ர சனீஸ்வர பகவானுக்கு இருக்கிறனால சனி பகவானுடைய தொடர்பை கேது பகவான் வாங்கலை. கேது பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே படலை. அதனால கேது பகவானை பற்றிய பிரச்சனைகள் இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாகன மாற்றங்கள் செய்யலாம். புது பைக் வாங்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பழைய வாகனத்தை ரொம்ப நாளாக ரிப்பேர் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணி ஓட்டுவாங்க. ஒரு இடமாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு அந்த வாகனத்திற்கு தகுந்த சூழல்கள், ஒரு வாகனம் நிப்பாட்டுறதுலேயே பிரச்சனை வந்துச்சுங்க, அக்கம் பக்கத்தில் வண்டி எங்கே நிறுத்துறதுங்கிற சண்டை சச்சரவாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு வீடு வாக்கியா தகராறுன்னு சொல்கிறாங்கல்ல, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக நோய் இருக்குது, அதோடையே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பல வருஷமாக எல்லாம் அதை மாத்திரையை போட, அதை பண்ண, இதை போட, தன்னால் முடிந்த நாட்டு வைத்தியங்களை பண்ண, இல்லைனா வலியவே தாங்கிக்கிட்டு அந்த வலியவே பழகிருச்சு ஒரு கட்டத்தில்ங்கிற மாதிரி. அந்த வலி இல்லைன்னா இப்போ தூக்கம் இல்லைங்க எங்களுக்கு, அந்த வலி இருந்தால் தான் பண்ணுறேன், வலியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனால் இந்த நேரங்களில் புஷ் பண்ணுவார் ராகு பகவான் இவர்களை. குரு பகவானுடைய பார்வை சனீஸ்வரனுக்கு போகிறதுனால கண்டிப்பாக போகணும், கண்டிப்பாக நோய்க்கு தீர்வு பார்க்கணும், நோய்க்கு ஒரு வழி உருவாக்கி நான் நோயை அதை வந்து நிவர்த்தி பண்ணிடணும். அது இந்த சிறுநீரக கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடைப்பு, பிளாக் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு சின்ன சிக்கல் தான், ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான், தீர்வு பார்த்தா சரியாக போயிடும் அப்படிங்கிற சூழல் இருப்பவர்களுக்கு கூட நோயிலிருந்து நிவர்த்தி பெறும் ஒரு பொன்னான காலம். பணவரவு சீராகுது, தொழில் வரவு சரியாக இருக்குது, தொழில் தடைகள் நீங்குது, கல்வி சிறப்பாக இருக்குது, ஆரோக்கியம் மேன்மையடையுது, புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை விருச்சிகத்திற்கு உருவாகுது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்துல எப்படி இருக்க போகுது சார்? ரைட். அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசி மேலேயே இதுவரை சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதை வந்து ஜென்ம சனி பகவானுடைய காலம்னு சொல்லுவாங்க. தானென்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நானென்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கோனென்ற குடிலெல்லாம் இருளாய் செய்து கண்ணை கட்டிட்டாருங்க. எந்த பக்கமும் பாதை தெரியலை, ஒரே மந்தமாக இருக்குது, தேக்கமாக இருக்குது, ஒரு ஸ்பார்க்கே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வெளிச்சம் தெரியல, லேசான வெளிச்சத்தை நம்பி காலை வைக்கலாமான்னு தெரியல, கவுந்துருவோமானு தெரியல. ஆனாலும் போய்த்தான் ஆகணும், பயணப்பட்டுத்தான் ஆகணும். ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வண்டி நகராமல் நின்றுக்கிட்டே இருக்குது. கொஞ்சமாவது சனி பகவான் வந்து கிரீஸ் போட்டு தடவி நம்மளை இழுத்து விடுவாரா, இல்லை இருக்கிற இடத்துலையே உட்கார வச்சுருவாரா, நம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனிவான் வக்ரமாகி கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்புறம் வருவாரா அப்படின்னு கேட்டால், மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனிவான் கும்பத்துக்கெல்லாம் போகலை, ரிவர்ஸில் பின்னோக்கி போகக்கூடிய வக்ரகதியை அடையக்கூடிய காலகட்டங்களில் இந்த வருடம் சிறப்பாக மீனத்திற்குள்ளேயே வக்ரம் அடைகிறார்.
அப்ப மீனத்திற்குள்ளேயே ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த வக்ரகாலம் இவர்களுக்கு ஏன் பொன்னான நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னா, திடீர் மாற்றம். உங்களை வேகப்படுத்துறார். போதும், பொறுத்து இருந்தது போதும், அமைதியா இருந்தது போதும், சடனா ஒரு முடிவுக்கு வாங்க, டக்குன்னு இடமாற்றங்களை செய்யுங்க, அடுத்த முடிவுக்கு போங்க, அடுத்த வளர்ச்சியை நோக்கி போங்க, புதுசா யோசிங்க, உங்களுடைய பிளானை சக்சஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி பிளஸ் விரையாதிபதி, லாபத்தை கொடுக்க போறேன். சில விரயங்கள் இருக்கு, இல்லதான், நேர விரயம் இருக்கு, கால விரயம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, புஷ் பண்றார், ஒரு அழுத்தம் கொடுக்கிறார், மீனராசிக்காரர்களுக்கு வேகப்படுத்துறார், மந்தத்தை நீக்கிறார். என்ன சொல்ல போனா, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று அந்த வக்ர சனீஸ்வரனை பார்க்கிறார். அதாங்க சிறப்பு. அப்ப மீனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தையும் உச்ச குரு பார்த்து, ராசியையும் உச்ச குரு பார்த்து, அந்த ராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனி பகவானையும் உச்ச குரு பார்ப்பது இவர்களுக்கு யோகம். அப்ப இவர்களுடைய முன்னேற்றத்திற்கான வழியை ரொம்ப நாளாக தெரிஞ்சிருந்தும் இவங்க அதை செலக்ட் பண்ணாமல் இருந்து, அல்லது அதை ஏற்றுக்காமல் இருந்து, அல்லது ஏற்றுக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட, ஒரு வேலை மாற்றமாக இருக்கட்டும், ஒரு வீடு மாற்றமாக இருக்கட்டும், ஒரு தொழில் கூடத்தை மாற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதிரடியாக புஷ் பண்ணி அந்த ஜூலை 26 மேலே ஒரு 4 to 5 டேஸுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் இவங்களுக்கு. அளவில் 4.5 மாதம் நினைக்க வேண்டாம். சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் என்பது, ஒரு நோய் வந்தால், ஒரு கைகால் முறிவு வந்தால் வருஷ கணக்கில் அதை அனுபவிக்கிறோம்ல, மாத கணக்கில் ஆகுதுல, திரும்ப சரியாகிறதுக்கு சில நோய் தீரவே மாட்டேங்குதுல. அது மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய செல்வங்களும் உங்களுக்கு வருடம் முழுவதும் பலன் தரலாம், உங்களுடைய தலைமுறைக்கும் பலன் தரலாம், சரியான வழியை உருவாக்கலாம். அளவில் குறைவான மாதமாக இருந்தாலும் கூட சரியான வழியை மீனராசிக்காரர்களுக்கு அவர்களை வைத்தே தூண்டி செய்யக்கூடிய ஒரு பொன்னான ராஜயோக காலம். மீனராசிக்காரர்கள் வந்து ஜென்ம சனியில இருக்கிறதுனால இந்த ஆரோக்கியத்துல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வழி போனா இன்னொரு வழி அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வழி பிறக்குமா சார்? நிச்சயமா. அதாவது வலியும் பிறக்கும், வலியும் நிவர்த்தியாகும். இவங்களுக்கு கண்ணில் வலி இருக்கும், டாக்டர்கிட்ட போவாங்க, மருந்தெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க, காலையில் கால் வலிக்கும், திரும்ப காலுக்கு மருந்து சாப்பிடுவாங்க, நைட்டு பார்த்தா தலை வலிக்கும். சரி, தலைவலிக்கு தைலம் தேய்ப்பாங்க, மறுநாள் பார்த்தா இதயம் வலிக்கும். அது மாதிரி பிரச்சனைகள் வலிக்கும், பிரச்சனைகள் உருவாகும். பிரச்சனைகள் உருவாகி ரணத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால தானே ஜென்ம சனீஸ்வர பகவான்னு சொல்கிறோம். 7.5 சனியில் கொஞ்சம் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டு, ஜென்மத்தில் சனி உட்காரும்போது. அப்போ இவங்களை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார். குரு பார்வை கொஞ்சம் அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருக்கு, மருந்து தடவிக்கிட்டு இருக்கு, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, தனித்தனியாக டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டாக்டராக ஒவ்வொரு மருந்தாக எடுத்தது போக உணவை சரி செய்யுங்கள்னு சொல்கிற மாதிரி இவர்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்திற்கு உறக்கம், அலைச்சல் குறைவு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாம் சனி பகவான் இவர்களுக்கு கொடுக்க போகிறார். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு 40 தடவை அலைஞ்சிருப்பாங்க, ஒரு காரியம் நடக்காமல் பல தடவை தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. உடல்நிலையை பொறுத்தவரையும் படுத்தா தூக்கமே வராமல் பிறண்டு படுத்துட்டு காலையில் சூரிய உதயத்தில் தான் இவர்களுக்கு தூக்கமே வரும். சூரிய அஸ்தமனம் இரவு முழுவதும் தூக்கம் வராது, மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்பீடாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறையா முடி உதர்வு, பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை, ஆண்களை பொறுத்தவரையும் பண பிரச்சனை, அதை நினச்சி தூக்கம் இல்லாதது, எல்லாத்துக்கும் சனி பகவான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஒரே மருந்து ஒரே தீர்வுங்க, நிம்மதிங்க. இதுதாங்க மீனராசிக்காரர்களுக்கு தேவை. அந்த நிம்மதியை சனி பகவான் கொடுப்பார், நல்ல உறக்கத்தை கொடுப்பார். நல்லா தூங்குனாலே எல்லா நோயும் நிவர்த்தியாகும். அந்த தூக்கம் இல்லாதனால தான் மீனராசிக்காரர்கள் எல்லா நோயையும் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ வாடகையிலேருந்து ஒரு ரிலீஸ் கிடைக்கும், பெர்மனண்ட்டான ஒரு வீடு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சனி பகவானுடைய ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா வக்ர சனி உங்கள் ராசிக்குள்ளே இருந்து குரு பார்க்கறதுனால சனி பகவானால் மீனராசிக்காரர்களுக்கு நோய் நீங்கும், மாற்றம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். மீனராசிக்காரர்கள் மாற்றங்களை எடுத்துக்கல அப்படின்னாலும் சனி பகவான் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் நீங்க குறிப்பிட்ட இந்த மேஷராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்கள் இவங்க மாற்றங்களை எடுத்துக்கலன்னா கூட சனி பகவான் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக மற்ற ராசிகளுக்கும் நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.